अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू வெல்கம் டு மை சேனல் சனா கஸ்டமைஸ் டெய்லர். நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ரூச் ஒர்க்கோட மெட்டீரியல்ஸ் சில கலெக்ஷன்ஸ் என்கிட்ட வச்சுருக்க கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இதுதான் மக்கம் ஸ்டோன், மக்கம் பீட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது நம்ம ஒட்ட தான் முடியும், தைக்க முடியாது. இது கடையில் கிராம் கணக்கில் மெஷர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இது ஐ பீட்ஸ், அது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஃபோட்டோ வீடியோவில் காட்டும் போதே அதில் 2 ஹோல்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம ஸ்டிக் பண்ணுற பீடு, ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா அது ஸ்டிச் பண்ணுறது. இது கிளாஸ் டியூபு, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ப்ரூச் ஒர்க்குக்கு இந்த டியூப் இல்லாமல் ப்ரூச் ஒர்க்கே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் இருக்குது. இதிலே பாருங்கள் 3 ஷேடு கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு தேவையான கலர்ஸ் மட்டும்தான் சிலது வாங்கி வச்சுருக்கேன். இது கிறிஸ்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது பெண்டன்ட் மேக் பண்ணுற மாதிரி ஸ்டோன். இது ஐ ஷேப்பில் இருக்க ஸ்டோன். இது மல்டி கலர் ஸ்டோன். இது அதிலே குட்டி பிங்க்கு. இதில் பெரிய சைஸ் எல்லாம் பர் பீஸ் 6 ருபீஸ்னும், குட்டி சைஸ் எல்லாமே பர் பீஸு 4 ருபீஸ்னும் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது என்னோடய பல வருஷமாக வச்சுருக்கிற பாக்ஸ். நான் கையில் தைக்கிற குந்தன் ஸ்டோன் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்து அது டிஸ்பிளே பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும். ஏன்னா சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸில் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸ் தான் குட்டியாக இருக்கும், ஆனால் அதில் இருக்க திங்ஸ் தாராளமாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே கையில் ஸ்டிச் பண்ணுற குந்தன் ஸ்டோன். இந்த பெண்டன்ட் ஸ்டைலில் இருக்க ஸ்டோன் மட்டும் ஃபஸ்ட்லாம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வரும். ஆனால் இப்போ நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். இது கோதுமை ஷேப்பில் இருக்க பீட். இது நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த ப்ளவுஸில் இதை வச்சு தான் நான் அதை டிசைன் பண்ணியிருந்தேன். அர்ஜென்ட்டாக ஒரு ஆரி ஒர்க் போட்டிருந்தேன்ல, அதில் யூஸ் பண்ண பீட்ஸ் இது எல்லாமே. இதை நம்ம ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இதில் நிறையா கலர்ஸ், நிறைய ஷேப் எல்லாமே கிடைக்கிது. இந்த பெரிய மெரூன் அண்ட் ப்ளூ பீட்ஸ் மட்டும் பெரிய பெண்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, பேச்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். இது பாருங்கள், விரலில் வச்சு பார்க்கும்போதே தெரியுது அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இதுவும் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல மக்கம் பீட், அதுலேயே வேறு கலர் மட்டும். அடுத்தது இது சாண்ட் பீடு, மணல் மாதிரியே இருக்கும். தொட்டு பார்க்கவும் சாஃப்டாக இருக்கும். அர்ஜென்ட்டாக கிராண்ட் ஒர்க் பண்ணணுன்னா இந்த சாய்ஸ் பெட்டர். நம்ம போட்ட கம் காயிற வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும். இது ஆரி பீட்லேயே வெவ்வேறு சைஸஸ்ஸு. இதுலேயே பாருங்களேன், ஹாஃப் பேர்ல் சைஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பீடு உருண்டையாக இருக்குன்னா அதில் பாதி மட்டும்தான் இருக்கும். ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த பீடு தெரியும். ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கெலாம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தெரியாது. அப்புறம் இது அதே மாதிரி கோதுமை பீட்லேயே வேறு ஷேப்பு. இது எல்லாமே ஆரி ஒர்க் மெட்டீரியல் தான். இதில் நிறைய சைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சைஸ் சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த சைஸுக்கு நம்ம சைஸ் பேர் சொல்லி தான் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கணும். ஆரி ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு நல்லா ரிச் லுக் கொடுக்குறதே இந்த மக்கம் பீட்ஸ் தான். இதுவும் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஸ்டோன். இது என் கஸ்டமரோட ப்ளவுஸ் லாவெண்டர் கலர். ஸ்லீவுக்கு கீழே ஹேங்கிங் வருதில்ல, அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது ஃப்ளவர் ஷேப் சம்கி. இதில் நிறைய கலர்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் கோல்டு காமிச்சேன்ல, அதே மாதிரி இதில் இப்போ எனக்கு தேவையான கலர்ஸ் இருக்குது. க்ரீன். இதுலேயும் லீஃப் ஷேப்பில் சம்கிலாம் நிறையா கிடைக்கிது. இது ப்ரூச் ஒர்க்கில் அந்த பெட்டல்ஸு ஃப்ளார் லீஃப் பண்ணக்கூடிய கம்பி. இது அந்த ஃப்ளார் பண்ணக்கூடிய கிளாத்து. இதில் பாருங்கள், அந்த குந்தன் ஸ்டோன் நிறையா இருக்கும். ஆரி பீட்லேயே இது சில்வர் பீட். இது கிளாஸ் டியூப்லேயே சில்வர் கலர். கிளாஸ் டியூப்லேயே கோல்டு ஷேடே நிறைய கிடைக்கிது. லைட் கோல்டு, டார்க் கோல்டு, எல்லோ கோல்டு. இது காப்பர் கோல்டு. இது சில்வர் கோல்டு. இது அடுத்தது பிங்க். சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். கிளாஸ் டியூப், அதிலே க்ரீன். அடுத்தது சம்கி ஷேப்லேயே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் இருக்குது. சம்கி மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம்.
இது நடுவில் கிளாஸ் டியூபும் சுகர் பீடும் கலராக வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப டிசைன் சூப்பராக இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த குந்தன் ஸ்டோன் தான். இது எல்லாமே பேக்கெட்லேயே கிடைக்கும். கம்மியான குவான்டிட்டியில் இருந்ததுன்னா ரேட் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம 50 கிராம் 100 கிராமில் கேட்டோன்னா அதுக்கேற்ற ப்ரைஸில் கடையில் கிடைக்கும். இது கிளாஸ் டியூப்லேயே நிறைய கலர்ஸ், சம்கிலேயே நிறைய ஷேப்பு, லீஃப் பேட்டர்னு, ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, அதுலேயே சுகர் பீட்லேயே இது வேறு கலர்ஸ். நான் வச்சுருக்க மெட்டீரியல் கலெக்ஷன் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் இது எல்லாத்தையும் வச்சு நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணேன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.